ஒரு முறை ஒரு தகப்பனார் பயங்கரமா குடித்து கொண்டு டெய்லி குடித்து கொண்டு வந்து அந்த அம்மாவை அடிக்கிறது தான், ஃபுல்லா அடிக்கிறது தான் அவங்க வேலை. நடந்த சாட்சி. பயங்கரமா அடிப்பார். 2 சின்ன பிள்ளைகள். அவர் என்னன்னு தெரியல, மதுபானம் போட்ட உடனே மனைவியை ஒரே அடி அடித்து அடித்து பயங்கரமா கஷ்டப்படுத்துவார். சில மாதங்கள் சில நாட்கள் கழிந்த உடனே ஒரு நாள் இவர் வந்து என்றும் இல்லாமல் அடித்து மண்டையெல்லாம் உடைத்து விட்டார். ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. 2 பிள்ளைகளும் அம்மா என்று சொல்லி கதறுகிறது. ஆனாலும் இவர் விடவில்லை. அந்த சகோதரியை அடித்து மிகவும் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அவர்கள் கீழே விழுந்த சில நிமிஷங்களில் கணவனும் கீழே போதையில் விழுந்து விட்டார். இவங்க எழும்புனாங்க. 5 லிட்டர் கரோசின் மண்ணெண்ணை எடுத்துக்கொண்டு தன் மேல் ஊற்றி, தன்னுடைய பிள்ளைகள் மேல் ஊற்றி, என்ன நான் ஆண்டவரை இவ்வளவு பரிசுத்தமா, இவன் ஒரு குடிகாரன், நான் ஒரு விபச்சாரம் செய்ய போகவில்லை, நான் ஒரு வேசித்தனம் செய்ய போகவில்லை, நான் அடுத்தவர்களை ஏமாற்ற போகவில்லை, இப்படி இருந்த பிறகும் இவ்வளவு உபத்திரவம் ஆண்டவரே, இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன் ஆண்டவரே, மாற்றமில்லை, போதும். மனிதர்கள் கைவிட்டார்கள், உறவினர்கள் எல்லாம் அற்பமாய் விட்டார்கள், புருஷனும் என்னை தொந்தரவு பண்ணுகிறான், வாழ வேண்டாம் என்று சொல்லி மரிக்க போகும்போது அந்த பகுதியில் ஒரு தேவனுடைய மனுஷர் வாகனத்தில் போய்கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம், என் பிள்ளை இந்த திசையிலே மரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறான், சீக்கிரம் போ என்று சொல்கிற ஒரு சத்தம். அல்லேலூயா. இவர் அப்படியே போகும்போது அந்த வீட்டின் முன்பு ஒரு கூட்டம் ஜனங்கள் இவர் போய் கதவை தட்டும் போது அந்த சகோதரி கதவை திறக்கவில்லை. மறுபடியும் கதவை தட்டும் போது அவள் கதவை திறந்தாள். இவரை பார்த்த உடனே, பாஸ்டர் நீங்களா, எப்படி வந்தீங்க, என் வீடு உங்களுக்கு தெரியாதே? அப்பொழுது அவர் சொன்னார், கர்த்தர் என்னோடு பேசினார், நான் போனது இன்னொரு திசை, அவருடைய சத்தம் தொனித்து உன் வீட்டிற்கு என்னை அனுப்பினார். ஆண்டவர் இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறார், உன் ஜீவிதம் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தபடியினால் உன்னை மரிக்க விடாமல் அவர் உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாய் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்ன தேம்பி தேம்பி அழும்போது கணவனும் எழும்பினான். அவரும் கண்ணீர் வடித்தார். அன்று விட்ட அந்த மதுக்குடி இன்றைக்கும் கிடையாது. இன்றைக்கும் அந்த பாஸ்டரோடு அந்த குடும்பம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வானம் பூமி படைத்தவரே, சர்வ வல்லவரே, ஜீவன் உள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே, வானம் பூமி படைத்தவரே, சர்வ வல்லவரே, ஜீவன் உள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே, ஜீவனே என் பலனே, ஜீவனே என் பலனே, அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுங்க, கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம், உம்மை வாயார வாழ்த்துகிறோம், உம்மை மனதார போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. கையை தட்டி 2 கையும் தேவ பிரசன்னத்தோடு பரிசுத்தாவிலே நிரம்பி தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தகப்பன் கைவிட்டாலோ நீர் என்னை சேர்த்து கொண்டே,
பெற்ற தாய் என்னை மறந்தாலோ நீர் என்னை அணைத்துக் கொண்டே, தகப்பன் கைவிட்டாலோ நீர் என்னை சேர்த்து கொண்டே, பெற்ற தாய் என்னை மறந்தாலோ நீர் என்னை அணைத்துக் கொண்டே, தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாயை திறந்து வாசம் பண்ணும் பாரி சத்தமா உங்க சத்தம் அதிகரிக்கட்டும். உம்மை மனதார போற்றுகிறோ, உம்மை வாயார வாழ்த்துகிறோ, உம்மை மனதார போற்றுகிறோ. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி சொல்லிடுவே, மகிமை படுத்திடுவே. மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறோ, உம்மை மனதார போற்றுகிறோ, உம்மை வாயார வாழ்த்துகிறோ, உம்மை மனதார போற்றுகிறோ. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. அல்லேலூயா, அல்லேலூயா.